ரேஷன் கடைகளில் சானிட்டரி நாப்கின்களை மானிய விலையிலேயே இலவசமாக வழங்கக்கூடிய வழக்கில் 3 துறைகளின் செயலாளர்களுக்கு பதிலளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கின் முழு விவரங்கள் என்ன? லட்சுமி ராஜா சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மாதவிடாய் காலங்களில் ஆரோக்கியத்தை பேணுவது மிகவும் முக்கியமானது. சானிட்டரி நாப்கின்களில் அதிக விலை காரணமாக ஏழை பெண்களும் நாப்கின்கள் கிடைக்காத காரணத்தால் கிராமப்புற பெண்களும் ஆரோக்கியம் குறைவான மாற்று நடைமுறைகளை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் இலவசமாக நாப்கின்கள் வழங்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்து அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் எனவும், அதனால் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் நாப்கின்களை இலவசமாகவோ மானிய விலையிலோ வழங்கும் திட்டம் உள்ளதா என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு விண்ணப்பித்த பொழுது அதுபோல எந்த திட்டமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதே போல சுகாதாரத்துறை அளித்த பதிலில் மாணவியருக்கு இலவச நாப்கின் வழங்கும் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டதன் மூலம் ரேஷன் கடைகளில் வழங்கும் திட்டம் எதுவும் அமலில் இல்லை என்பதும், அதனால் ஏழை பெண்கள் கிராமப்புற பெண்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எம்.சி.சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது அரசு தரப்பில் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. ஏற்கனவே இறுதி அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் சமூக நலத்துறை, உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.